சொல்லிட்டு போகுதானே, நீயாவது ஒரு சொல்லு கேட்க மாட்டியா? அவன் ஆத்திரத்துல ஏதாவது பேசினா கூட அவனை சமாதானப்படுத்திடலாம். அவன் அழுத்தம் திருத்தமா அடிச்சு சொல்லிட்டு போறான். அவனை போய் என்ன சொல்றே நீ? இல்ல நான் சொன்னாதான் அவன் கேட்பானா? அப்படின்னா என் மருமவ இந்த வீட்டுல ஒத்தாசைக்கு ஆள் இல்லாம தன்னந்தனியா கிடந்து தவிக்கணுமா? நான் அவங்கிட்ட பிறகு பேசி பாக்குறேம்மா. இல்ல, எனக்கு நம்பிக்கையே போச்சு. என் பேச்சுக்கு அவன் தர மரியாதை இம்புட்டுதான். இதுக்கு மேல நான் என்ன செய்ய? அவன் கால்ல போய் விழணுமா? முடியல முடியல. என் மருமகளை இந்த வீட்டுல நான் அனாதையா விட்டுட்டு போறேனேன்னு கண்ணீரோட தான் நான் போதேன். இது அவன் கிட்ட யாராச்சும் எடுத்து சொல்லுங்க. அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இசக்கிக்கு பாதுகாப்பு இருக்காதுன்னு தானே கூட்டிட்டு வர சொன்னேன். நீ இப்படி வெறுங்கை வீசிட்டு வந்தா என்ன அர்த்தம் இது? அதான் சொன்னனே, ஒரு பெரிய மனுஷி அம்மா மாதிரி ஒருத்தி அனுப்பி வைடான்னு கெஞ்சின. மனசு மாறுவேனான்னு அவன் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏண்டி, அவனை மடக்கி பேசுறதுக்கு உனக்கு கையால் ஆகலையா? இந்த பாரு, அந்த வீட்டுல எசக்கிய பொறுப்பா பாத்துக்கிறதுக்கு வேற எவடி இருக்கா? பரணி ஒருத்தி இருக்கா, அவளும் அமெரிக்காவுக்கு போறா. மத்தவளுங்களும் வேலைக்கு போயிடுவாளுங்க. இந்த ரத்தனா ஸ்கூலுக்கு போயிடுவா. அந்த தடியனுங்க 3 பேரும் எப்படி பொறுப்பா பாத்துப்பாங்க அவளை? அந்த வெட்டி பையன் சாமுவும் கடைக்கு போயிடுவான். அந்த பாண்டி பையன் ஸ்டேஷனுக்கு போயிடுவான். அந்த குடிகார வைகுந்தம் இருக்கானே, அவன் வீட்லயே தங்க மாட்டான். இந்த பாரு, எசக்கி அங்க தனியா கிடக்கிறதுக்கு அவளை அங்கேயே விட்டுட்டு வந்திருக்க. ஏன்டி இம்புட்டு பாயிண்ட் இருக்கு, ஒரு பாயிண்ட் கூட நீ பேசாம வந்துட்டியா? அம்மா அங்க போய் அத்தானையும் மாமாவையும் சட்டையை பிடிக்காத ஒரு குறைதான் அம்புட்டு சண்டை போட்டுச்சு. அது பேசாம இருந்தது நீ சொல்லுவியா? நான் ஒரு முட்டாப்ப, நீ போய் அழைச்சிட்டு வருவேன் நான் நம்பினம் பாரு. அரக்காசு அளவுக்கு கூட மூளை இல்லையாடி உனக்கு? விட மாட்டேன்னா கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட வேண்டியதானே? கோட்டிக்காரியா இருக்க. எங்க நான் என்னத்த சொல்ல? அந்த சம்பவம் கிட்ட என்னால மல்லு கட்டவா முடியும்? பாவம் எசக்கி, அவளுக்கு மூஞ்சி விழுந்து போச்சு. அவளுக்கே என் கூட வந்து இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா அந்த சம்பவம் பையன் முடியவே முடியாதுன்னு புடிச்ச பொடியா நிக்கிறான். நான் என்னத்த செய்ய? எங்களை கேள்வி கேளு. நல்லா மொள நீளத்துக்கு பேசுவானே, அளந்து அளந்து. உன்னொன்ன அவன் எதுவும் பேசலையா? அனுப்பி விடுன்னு சொல்ல வேண்டியதானே சமூகத்துக்கிட்ட? ஆமா, அண்ணன் பேச்ச கேட்டுட்டுதான் அடுத்த வேலைய பாப்பா அந்த சம்மு. அட நீ வேற மதனி, அந்த வீட்டுல அவன் வச்சதுதானே சட்டம். யாராலதான் அவனை மீற முடியுது? இருடி இப்பவே பொருட்டு போய் 2 லோடு கேட்டு வராவன. ஐயா சாமி, நீரும் போய் எல்லாத்தையும் குழப்பி விட்டுறாதீரு. இன்னொரு முறை நான் அவளை போய் கூப்பிட முடியாத மாதிரி பண்ணிட்டு வந்துடாதீங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். அடியே, இவன் என்ன சண்டைக்கு போறான்? மருமவளை கூட்டியார போறான். உனக்கு என்ன வந்துச்சு? போதுமே, இவர் போய் கூப்பிடுற லட்சணம். சம்முவும் அவளை அனுப்ப மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணமே இவரும் நீயும் தான் மதனி. என்னடி சொல்லுது? என் வீட்டுக்காரரும் நீயும் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சி அனுப்பவே மாட்டேன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டான் அந்த சம்மு. இதுல இவர் போய் கூப்பிட்டா அப்படியே போயிட்டு வாமான்னு அனுப்பி வச்சிருவானா? நீ நல்லா யோசிச்சு பாரு. என்னல இது? நீ ஸ்டேஷனுக்கு போகல? மறுபடியும் என்னத்துக்கு புறப்பட்டு வர? அது வந்து வேண்டாம், தேவையில்லாம நீ அங்க வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ணாத. நடந்த அளவுக்கே போதும்மா. இல்லே வளர்ந்து கெட்டவனே, இல்ல பார்த்தா தெரியல இவளுக்கு நில கொள்ளலே. அவன் எசைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கா. இது எங்க குடும்ப விஷயம், தயவு செஞ்சு தலையிட வேண்டாம். பிளீஸ், உனக்கு என்னம்மா, எசக்கியே கூட்டிட்டு வரணும் அவ்வளவுதானே. 2-3 நாள் நானே பேசி சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு வந்துடுறேன், போதுமா? இது நீயா கூட்டிட்டு வந்துடுறீங்கயா? எட்டி பாக்கியம், உன் மக வாக்குறுதி கொடுக்கான், இந்த நம்பி நீ திரும்பி போக போதியா? ஏலே, என் மருமக ஒத்தையில கிடக்குறாளே, பரணி ஆஸ்பத்திரிக்கு போயிருவா. ஓ மச்சான் ஊர் பைப்ல தண்ணி வரல, பால் வரலன்னு வெளியில கிளம்பி போயிடுவான்.
ஆமாமா, இங்க எல்லாருக்குமே வேலை இருக்கு. மாமா கூட வேலை இருக்கதான் செய்யுது. எசக்கியும் அங்க தனியா தான் இருப்பா. புரியுதுமா, ஆனா சம்முவை விட மாட்டேங்கிறானே. நான் என்ன நீ அவளை கூட்டிட்டு போகாதன்னு சொல்லுதேன். செத்த பொறுமையா இருமா, நானே கூட்டிட்டு வந்து விடுதேன்னு தானே சொல்லுதேன். என்ன நம்ப மாட்டியா? ஏட்டி பாக்கியம், அதான் அவன் சொல்லுதான்ல, பிறகு எதுக்கு நீ ரோசிக்க? இல்லே முத்துப்பாண்டி, அந்த வீட்டுல என் மரும ஒத்தையில இருப்பாளே, ஏற்கனவே வவுத்துல அடிபட்டு ஏன் மகதான் படாத பாடுபட்டு அவளை காப்பாத்திருக்கா. இந்த தடவை பொழைச்சிட்டா அடுத்த தடவை அவளுக்கு ஏதாவது ஆகி போயிடுச்சுன்னா, இல்ல இல்ல ஒருவேளை அவளை காப்பாற்ற முடியாம போயிடுச்சுன்னா, இல்ல 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 முடியவே முடியாதுல்ல. நீ வழியோடு, நாங்க போய் அழைச்சிட்டு வரதான் போறோம். நாங்க போ போ, நான் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னல இன்னும் என்ன பேச போகுது நீயே? இல்ல இப்ப நான் மட்டும் என்ன சொல்லுதே, உன்னோட பாசத்துக்குரிய அம்மே இசக்கியோட மாமியாரு, பிறக்க போற பிள்ளையோட பாட்டி, என் வீட்டுக்காரி பாக்கியம் சொல்லுதான் சொல்லுதேன். ஐயா சபாஷியா, சூப்பரியா சூப்பரியா சூப்பரியா. நீ சும்மா இருப்பா. மா 2 நாள்ல வேண்டாமா, ஒரு நாள், ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடு. சமூகத்துக்கிட்ட பேசி நானே அவளை அழைச்சிட்டு வரேன். நீ அங்க போய் தேவையில்லாம சண்டையை வளர்க்க வேண்டாமா? என்ன சொல்லுது? இவன் பேசுறது சரியா இல்லையே, தப்பா இருக்கே. சரியில்ல, நீ சொல்றதுனால நான் திரும்பி போறேன்.